ஸோ ப்ரெக்னன்சி ஆகிட்டா வந்துட்டு ஃபுட் கான்ஷியஸ் ரொம்ப இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்மளுக்கு மட்டும் இல்லை, நம்ம குழந்தைக்கும் சேர்த்து சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு டயட் பிளான்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வீட்டில் இருக்க அம்மாஸ், மாமியார், பாட்டி, தாத்தாலாம் என்ன பண்ணுவாங்களா, 2 பேத்துக்கு சேர்த்து சாப்பிடணும். இப்போ நீங்கள் முழுதாமல் இருக்கீங்க, 2 பேத்துக்கு சேர்த்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த 2 பேத்துக்கு சேர்த்து சாப்பிட்ற கான்செப்ட்லாம் வந்து ப்ரெக்னன்சியில் கிடையாது. நான் முன்னே சொன்ன மாதிரி வெயிட் கெயினே இவ்வளோ தான். ஸோ அதனால் 2 பேத்துக்குலாம் சாப்பிடக்கூடாது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது வெறும்னா ஒரு 300 கேலரிஸ் மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கணும். ஸோ இந்த 300 கேலரிஸும் மோர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸாக எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. ஸோ டயட் பிளான் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு டெய்லர் டயட் பிளான் இருக்குது. ஸோ டயட்டிஷியன் கண்டிப்பாக ப்ரெக்னென்சியில் இருக்கணும். ஸோ யூ கேன் மீட் டயட்டிஷியன் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ ப்ரெக்னென்சி. உங்களோட ப்ரெக்னென்சி பர்ஸே உங்களோட பாடிக்கு ஏற்ற மாதிரி உங்களோட வெயிட் கெயின் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு டயட் சார்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணலாம். ஒரு ப்ராடாக சொல்லணும்னா ஒரு 30 to 40% ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும் நம்மளோட சாப்பாட்டில். இது கூட சேர்த்து ஒரு 20 to 30% ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும், 20% ஆஃப் ஃபேட் இருக்கணும், அப்புறம் மற்ற 10 to 15% ஆஃப் அதர் வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கணும். ஸோ இதை ஒரு காம்போசிட் டயட்டாக ப்ரெக்னென்சியில் எடுத்துக்கணும்.